தென்றல் சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். காஞ்சி காமக்கோடி குழந்தைகள் மற்றும் பெண்கள் நல மருத்துவமனை நுங்கம்பாக்கத்திலேருந்து வந்திருக்காங்க டாக்டர் சந்திரகுமார். நம்ம குழந்தைகள் மருத்துவர்னு கேள்விப்படுவோம். ஆனால் அதுலேயே ஒரு சிறப்பு பிரிவு எடுத்து படித்து பச்சிளம் குழந்தை மருத்துவர்னு சொல்கிறாங்க. அதாவது குழந்தை பிறந்தது இல்லையா, பிறக்கிறதுலேருந்து அது ஒரு 30 நாட்களுக்கு வந்துட்டு இந்த டாக்டரோடு நம்ம சந்திரகுமார் சாரோட தான் அது வந்து கண்காணிப்பில் இருக்கும். அதுதான் பச்சிளம் குழந்தை டாக்டர்னு சொல்கிறாங்க. அவங்க நம்மளோட நிறைய தாய்ப்பாலுக்கும் பச்சிளம் குழந்தைக்கு உண்டான தாய்மார்களுக்கு உண்டான சிறப்பு அறிவுரைகளை நம்மளோட வந்து இன்றைக்கி பகிர்ந்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். நீங்கள் எங்கே படிச்சிங்க, இந்த நம்மளுடைய மருத்துவமனைக்கு எப்போ வந்தீங்க, அந்த படிப்பிலே சிறப்பான இந்த பகுதியை எடுத்து எப்படி படிக்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு, அந்த மாதிரி உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் பண்ணிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். குழந்தைகள் மருத்துவம் வந்து ஜிப்மர் பாண்டிச்சேரியில் படித்தேன். அதுக்கப்புறம் இந்த பச்சிளம் குழந்தைக்கான சிறப்பு மருத்துவம் வந்து எய்ம்ஸ் டெல்லியில் படித்தேன். பச்சிளம் குழந்தைகளுக்கான அந்த சிறப்பு மருத்துவம் முடித்ததுக்கப்புறம் இப்போ ஒரு 12 இயர்ஸ் 12 வருஷம் ஆயிடுச்சு. பீடியாட்ரிக்ஸ் முடித்து 20 இயர்ஸ் ஆகிடுச்சு. அந்த இவ்வளவு வருஷம் எனக்கு அனுபவம் இருக்குது இந்த ஃபீல்டில். இந்த காஞ்சி காமக்கோடி மருத்துவமனையில் 2018 நான் என்ஐசிஓக்கு துறை தலைவராக இருந்துகிட்ருக்கேன். நல்ல ஒரு சிறப்பான இடத்துல நீங்கள் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப வந்து நீங்கள் ஒரு பெரிய வேறு எந்த மருத்துவமனையிலையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, நீங்கள் குறிப்பாக வந்து நம்மளுடைய காஞ்சி காமக்கோடி மருத்துவமனையில் வந்து நீங்கள் வந்து பணி செய்கிறது எங்களுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என் குழந்தை கூட நாங்கள் வந்திருக்கிறேன். ரொம்ப நல்ல முறையில் கவனிப்பாங்க. அதாவது தமிழில் சொல்லணும்னா ரொம்ப தரமான மருத்துவர்களாக நம்ம வந்து அவங்களுடைய ஒவ்வொரு அணுகுமுறையும், குழந்தைகளை கவனிக்கிற முறையும், பெற்றோர்கள்ட்ட அவங்க பேசுகிற தன்மையும் எதுலேயுமே ஒரு கமர்ஷியல் இருக்காது. அதாவது வந்து நம்ம எப்படி சொல்லலாம், கமர்ஷியல்னால் ஒரு பண ரீதியான எந்த ஒரு நடவடிக்கையும் அங்கே இருக்காது. சமூகத்துக்கு தேவையான ஒரு அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறது தான் அங்கே வந்து ரொம்ப மேலோங்கி இருக்கிறதா நான் பார்க்குறேன். ட்ரீட்மெண்ட்டும் அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் அங்கேருந்து வந்தது எங்களுக்கு ரொம்ப சிறப்பு. டாக்டர், நீங்கள் பச்சிளம் குழந்தை மருத்துவராக நீங்கள் இருக்கிறதுனால குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கான தாய்ப்பாலுக்கான முக்கியத்துவம் ரொம்ப தேவையான ஒன்று அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து ஒரு தங்கத்தை விட விலை மதிப்பில்லாதது அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய முக்கியத்துவம் என்ன டாக்டர், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பச்சிளம் குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் தான் வந்து முக்கியமான உணவு. 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே குழந்தைக்கு கொடுக்கணும்னு. அதை ஏன் தங்கத்துக்கு நிகராக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்று வந்து உணவு, அதாவது போஷாக்கான உணவாகவும் அது இருக்குது. அதில் தேவையான அளவு மாவுச்சத்து இருக்குது, தேவையான அளவு புரதச்சத்து இருக்குது, தேவையான அளவு கொழுப்பு சத்து இருக்குது, தேவையான அளவு விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் இது வந்து போஷாக்கு மட்டும் இல்லாமல் அதை தவிர்த்து இது பேபிக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை நிறைய கொடுக்குது. எந்த வகையில் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குதுன்னா, தாய்ப்பாலில் வந்து உயிருள்ள இரத்த அணுக்கள், வெள்ளை அணுக்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து செக்ரீட் ஆகும். ஸோ அது வந்து அந்த பால் மூலமாக குழந்தைக்கு போகும். அந்த குழந்தையோட குடல், வயிறு அதிலெல்லாம் வந்து அந்த வெள்ளை அணுக்கள் இருக்கும்போது அது வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி வந்து வேறு மூலமாகவும் வருது. அதாவது ஆன்டிபாடிஸ்னு சொல்லுவோம், இம்யூனோகுளோபுலின்ஸ். அது ஒரு வகையான புரோட்டீன், புரதச்சத்து. அது வந்து தாய்ப்பால் மூலமாக குழந்தைக்கு வரும். இந்த இம்யூனோகுளோபுலின்ஸ்லாம் வைரஸ், பாக்டீரியா போன்ற கிருமிகளை வந்து அழிக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதுவும் இல்லாமல் நிறைய என்சைம்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ்னு சொல்லுவோம், அதுவும் வந்து தாய்ப்பால் மூலமாக குழந்தைங்களுக்கு கிடைக்கிது. அது மூலமாக வேறு வகையான நுண்ணுயிரிகள் அது குழந்தைகளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுறது, அதாவது டயரியா, வயிற்றுப்போக்காக இருக்கலாம், சளி போன்ற வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் வந்து அதை தடுக்கக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தாய்ப்பாலில் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இதை வந்து தங்கத்துக்கு நிகராக லிக்விட் கோல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.